ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற ஐயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிற கனப்படுத்துகிற ஐயா. மனவாட்டியே, நீ எழுந்தீடு என்று ஆண்டவரே, எத்தனை ஜனங்கள் எங்களை அமர்த்த பார்த்தாலும் நீங்க எங்களை எழுந்துடுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்க எங்களை எழுப்ப வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து நன்மையை பெற்று கொண்டு எங்களை அமர்த்ததான் ஆண்டவரை பார்ப்பாங்க. ஏன்னா பெண்கள் அல்லவா. ஆனாலும் தேவன் சொல்ற மனவாட்டியே, நீ எழுந்துரு. எவ்வளவு நாளைக்கு குந்தி குந்தி அமர்ந்து கொண்டிருப்பான். தேவ சத்தத்தை கேட்கிற மனவாட்டியே, நீ எழுந்துரு. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. அந்த மனசுல எனக்கு இடம் கொடுத்திருக்கீங்களே, நீங்க நல்லவர் ஐயா. ஆண்டவரே, அந்த மனசுல என்ன வச்சிருக்கீங்களே, நீங்க பெரியவர் ஐயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் ஆண்டவரே. உங்க அன்புக்கு முன்னால நான் பார்க்கிற எல்லாமே சிறுசல். அப்படி பார்க்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உங்க அன்பை எல்லா இடத்துலயும் வச்சு பார்க்க தெய்வமே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. இன்னும் நாங்கள் பலவீன பாண்டமா இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க அன்புக்கு முன்னால எல்லாமே சிறுசு என்று வாழ தெய்வமே எங்களுக்கு கற்றுத்தாரு. அன்பின் கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வழி நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்கு முன்னால எல்லாமே சிறுசா வைக்கணும். இன்னைக்கு அநேகருடைய அன்பு பெருசா நினைக்கிறதுனாலதான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம், துக்கமாயிடும். துக்கமா என்ன பண்றோம், ஆயிரம். அப்படி இல்லாதபடிக்கு தெய்வம் நம்மளுக்காக என்ன பண்ணிருக்காரா, ஜீவனையே கொடுத்திருக்காரு. யார்கிட்டயாவது போய் கேட்டு பாருங்களா, உயிரை கொடுங்கன்னு. எனக்காக என்ன பண்ணிருக்காரு, அவரு ஜீவனையே கொடுத்திருக்காரு. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவருடைய அன்பை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உலக அன்பெல்லாம் நம்மளுக்கு எப்படியா தெரியும். எனக்காக வெட்கப்பட்டாரு, எனக்காக அவமானப்படுத்தப்பட்டார், எனக்காக நிந்தைகள் நெருக்கங்கள் எல்லாமே என்ன பண்ணாரு, எனக்காக சகிச்சார். நம்ம எத்தனையோ வருஷம் எல்லாரோட கூட வாழ்ந்துருப்போம். அவங்களெல்லாம் வச்சு பாருங்களேன். அவங்களெல்லாம் வச்சு பார்த்தா இயேசுவோடைய அன்பு எப்படி தெரியும், மேன்மையா தெரியும். எடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:10 எடுத்து வாசிங்கப்பா. வாசிங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலே நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்திரீகள் ஒருத்தர் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. தகுதியான வஸ்திரத்தினால் ஞானத்தினாலும் என்ன வேணுமா, தெளிந்த புத்தி. பெண்கள் தானே, யாரும் பெண்கள் இல்லைங்க. பெண்கள் கையை பிடிச்சி தெளிந்த புத்தினால என்ன பண்ணோம், வாசிங்கப்பா.
தெளிந்த புத்தியினாலும். இது பெண்கள் கூட்டம் இருக்கிறனால நான் சொல்றேன். ஒருவேளை ஆண்கள் நீங்க ஆயத்தமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் புடிச்சுக்கலாம். வாசிங்கப்பா. தெளிந்த புத்தி என்ன பண்ணோம்? ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. நம்மளுக்கு தான் இந்த நாட்கள்ல என்ன இல்ல? தெளிந்த புத்தி இல்ல. ஆண்களுக்குள்ள இல்லாத போது பெண் புத்தி பின் புத்தியா இருந்தா ஓகே. நம்ம ஏதாவது ஒரு செஞ்சுட்டு தானே பண்ணுவோம். யோசிப்போல. கத்திட்டு தான் ஐயோ இதை செய்யாத இருந்திருக்கலாமே, சண்டை போட்டு தான் இதை போடாத இருந்திருக்கலாமே, கத்திட்டு தான் இதை பேசாத இருந்திருக்கலாமே, அசிங்கமா பேசிட்டு தான் இதை பேசாத, எல்லாமே எப்படி இருக்கும்? ஆனா கர்த்தருக்குள்ள வரும்போது தெளிந்த புத்தி ஆண்டவர் தருகிறார். என்ன தராரு? தெளிந்த புத்தி மாத்திரம் இல்ல. வாசிங்கப்பா. தெளிந்த புத்தியினால் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும். இதெல்லாம் வேணும்னா முதல்ல என்ன வேணுமா? தேவ பக்தி. தேவ பக்தி இருந்தாதான் இது முழுமையா என்ன பண்ண முடியும்? நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பக்தி இல்லாதவங்க நம்மளை யார் பார்த்தாலும் என்ன, பார்க்கலனாலும் என்ன, எப்படி வேணாலும் என்ன பண்ணுவாங்க? வாழ்வாங்க. எப்படி வேணாலும் பேசுவாங்க, எப்படி ஒன்னாலும் நடப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நம்ம சொல்லியிருப்போம், இதெல்லாம் ஏன் சர்ச்சைக்கு போதும், பைபிளை தூக்கின்னு. நம்மளை பார்த்து யாரும் சொல்லாத அளவுக்கு நடந்து போதுங்க தேவ பிள்ளைங்க. மற்றவங்களை பார்த்து நம்ம சொல்றது ஈஸி. ஆனா இந்த பைபிளை கையில எடுக்கிற நம்மளை பார்த்து யாரும் என்ன பண்ணக்கூடாது? இது சத்தியம் வேணும், பரிசுத்த சத்தியம் வேணும். இதை தூக்குற நம்ம அசுத்தமானவர்கள் தான். ஆனா இது உள்ள இருக்கிற வார்த்தை என்ன பண்ணுமா? என் அசுத்தத்தெல்லாம் எப்படி ஆகுமா? பரிசுத்தமாக்குமா. நம்ம அநேக பேர் சொல்லும் போது புலிகரமா சொல்லிடுறோம். அதனால கிறிஸ்து மட்டுப்படுகிறார். ஆனா நம்ம சொல்லாத அளவுக்கு என்ன பண்ண எச்சரிக்கை வாழணும். நம்மளும் பாவிதான், நம்மளும் பரிசுத்தவான்லாம் கிடையாது, நம்மளும் பாவிதான். ஆனா ஆண்டவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சார். சொல்லுங்க. இனி என்ன பண்ணக்கூடாது? இனி என்ன பண்ணக்கூடாது? பாவம் செஞ்சிருந்தவர் தான் ஒரு காலகட்டத்துக்கு. அப்படியே வானத்துல இருந்தெல்லாம் குச்சி இல்லை யாருமே. ஏசப்பா போல பரிசுத்தமானலாம் இல்ல. ஆனா ஆண்டவர் பாவத்திலிருந்து மனவாட்டியை போல தூக்கி எடுக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார். இனி என்ன பண்ணாத? பாவம் செய்யாது. நீ எல்லாம் கிறிஸ்துவதா என்று கேட்கிற அளவுக்கு என் பேர் என்ன பண்ணாத? மட்டுப்படுத்தாத. நீ எல்லாம் பைபிளை எடுக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கை வாழாத. ஏன்னா அவர் அந்த ரங்கங்களை பார்க்கிறவர். எப்படிப்பட்டவர் அவரு? வெளி ரங்கத்தை இல்ல, நம்ம உள்ளான இருதயத்தை பார்க்கிற தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே. அவர் சொல்லுறார், உனக்கு தகுதியான வஸ்திரத்தை போடு, நாணத்தை உடுத்திக்கொள், தெளிந்த புத்தியாய் நட. உனக்கு அதெல்லாம் வேணும்னா என்ன வேணும்? தேவ பக்தி. தேவ பக்தி இருந்துச்சுன்னா நற்கிரியினாலே நீ எப்படியா இருக்க? ஆயத்தமுள்ள மனவாட்டியா இருப்ப. அதுதான் ஆயத்தம். நீ என்னைக்கு நற்கிரிக்குள்ள உன்னை அலங்கரிச்சு கொள்கிற அதுதான் ஆயத்தம். இதெல்லாம் வந்த வழியில் ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து அமைதலோடு என்ன பண்ணு? கற்றுக்கொள்ளு. அடக்கம் வேணும். பக்கத்துல கை குத்தி சொல்லுங்க. ஸ்திரீகளுக்கு என்ன வேணும்? அடக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம அடக்கம் என்ன பண்ணோம்? நம்ம அடக்கம் எங்க தெரியும் சொல்லுங்க? எங்க தெரியும் சொல்லுங்க? எங்க தெரியும்? வீட்டுல. கரெக்டா. எங்க தெரியும்? அப்படியே நம்மளாம் வெளியே போனா நம்மள போல ரிச்சுகள் யாரு என்ன பண்ணோட்ட வீட்டுல வந்து பாருங்க. வீட்டுல கூட வாடா அப்படி கணவரை கொண்டு வெளியே பாருங்க, பிள்ளைகளை கொண்டு. ஐயோ இல்ல இல்ல, தேவன் சொல்றது எல்லா இடத்துலயும் அடக்கமா இருக்கும். உங்க அமைதல், உங்க நற்கிரியை, உங்க நற்கிரியினால உங்க சொந்த புருஷனை ஆயத்தப்படுத்துறது மாத்திரம் இல்ல, அது உங்க பிள்ளைகளை என்ன பண்ண வழி நடத்த உதவும். இது ஆண்களுக்கு உதவும். வீட்டுல அப்படியே பாம்பான்னு வந்து பார்த்துருக்கீங்களா? அவங்கள போல ஸ்மார்ட் பாய் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க அப்பா எல்லாம் அப்படியே போற இடத்துல எல்லாம் அமைதியா இருப்பாரு. வீட்டுல வந்தாருன்னா 7 முதல்
செத்து வரைக்கும் என்ன பண்ணுவாரு? பேசுவார். அப்பெல்லாம் ஐயா அப்படிதான் கத்துவார். சும்மா பேச மாட்டாரு, கத்துவார். எது பேசினாலும் எப்படி பேசுவாரு? கத்தி கத்தி பேசுவார். ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்காக கத்துறபடி என்ன பண்ணிருக்காங்க? வச்சிருக்காரு தேவன் எல்லாவற்றிலும். ஏன்னா தேவன் நம்மளுடைய வீட்டுல இருந்தா நியாயத்திற்கு எழுப்புவோம். தேவப்பிள்ளையே வீட்டுல இருந்தா, நம்ம இருக்கிற சர்ச்சில இல்ல, நம்ம போற இடத்துல இல்ல. ஏன்னா பெண்களுக்கு தேவன் சொல்லுறார், உன் குடும்பம் தான் முதல்ல ஆதாயப்படுத்தணும். நம்ம குடும்பத்தையே நம்ம ஆதாயப்படுத்த முடியலன்னா நம்ம எப்படி மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கும்? அமைதியோடு அடக்கத்தோடு கற்றுக்கொள்ளு. கொட்டுவாங்கட்டா குடிச்சுக்கோ. எத்தனையோ முறை வெளியே கொட்டும் போது குடிச்சிக்கல. பட் ஏசப்பாக்காக எதையும் சகிக்க கற்றுக்கொள்ளு. ஏசப்பாக்காக நீ தாழ்மை பட பட தேவன் உயர்த்துவார், உயர்த்துவார். அதற்காக தான் தேவன் சொல்ற, அமைதியாரு, அமைதியாரு, அடக்கமாயிரு. அது உன் வாழ்க்கைக்கு ஏதுவா இருக்கு. ஏன்னா அப்பாக்கு கீழ்படுகிற. எது கீழ்படுற? ஏசப்பா கீழ்படுகிறேன். யாருக்கு கீழ்படியில? ஏசப்பாக்கு கீழ்படுகிற. அதனால அவர் சொல்றாரு, ஸ்ரீயானவள் எல்லாவற்றிலும் எப்படியா இருக்கணுமா? அடக்க முடியவளா இருந்து அமைதியா இருந்தாலும் ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு போய் எங்கேயாவது ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரே நாள்ல கத்துப்பீங்களா? கத்துப்பீங்களா? அந்த காட்ட ஓட்ட ஒரு 2 மாசம் ஆச்சு கத்துக்கிறதுக்கு. அது எல்லாத்தையும் தான் நம்ம உயிர் பயத்தை காட்டி எங்களெல்லாம் ஒரு டெமோவா வச்சு கத்துக்கணும். அமைதலோட கத்துக்கொண்டதான் இன்னைக்கு சிறந்த ஓட்டுநரை என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா நாங்கெல்லாம் உயிர் பயத்துல அந்த ஆட்டோல உட்கார்ந்த நாட்கள் உண்டு. அமைதலோடு கற்றுக்கொள்ளும் தேவன் ஜெயத்தை தருவார். தேவனுடைய உலக காரியத்துக்கே அப்படி இருக்குன்னா, உன்னத காரியத்துக்கு நம்ம அமைதலோடு தேவ சமூகத்துல எதையுமே என்ன பண்றது இல்ல, கற்றுக்கொள்வதில்ல. அதனாலதான் இன்னும் உருவாக்க முடியாதபடிக்கு அமர்ந்த இடத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், அமர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் சொல்ற, மனவாட்டியை நீ எழுந்துரு, உட்கார்ந்து இருந்ததுதான் போதும், நீ எழுந்துரு. உன்னை எழுப்புறதுக்காக தான் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு பலமா இறங்க கட்டதா. தேவன் நீங்க எழுந்து இருக்காரு, அமர்ந்துட்டு இருக்காரு. அமர்ந்து இருக்க உன்னை என்ன பண்ண, நம்ம உலக காரியத்துக்கு 2-1 மாசத்துல கத்துக்கிட்டு தங்கச்சி உலக ஓட்டுறதுக்கு. ஆனா உன்னத ஓட்டுறதுக்கு அம்மா ஒரு அடுத்த வாரம் ஒரு மெசேஜ் எடுத்து, ஐயோ என்னக்கா 1 வாரம் டைம் கொடுக்குறீங்க, ஒரு மெசேஜுக்கு 1 மாசம் டைம். அப்ப நான் பேச வேண்டியதெல்லாம் நீங்க பேசுறீங்களே. ஆண்டவருடைய காரியத்துல அமர நினைக்காதீங்க. தேவன் எழுப்ப விரும்பும் போது இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. மரியா இடம் கொடுத்தான், அமைதலோடு இடம் கொடுத்தான், அடக்கமா இடம் கொடுத்தான். இன்றைக்கும் பேசப்படுகிறார். எடுத்து வாசிங்கப்பா. லூக்கா 1 எடுத்து 1:38 இருந்து வாசிங்கப்பா. அதற்கு மரியா இதோ யாருக்கு? உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க தேவ பிள்ளைய. இன்னைக்கு உலக காரியத்துக்கு நம்ம காலு கை கண்ணு எல்லாம் எப்படி போகுது? துணிகரமா போகுது, ஸ்பீடா போகுது. இத பண்ணாது. ஆனா உன்னத காரியத்துக்கு இன்னும் எப்படியெல்லாம் இருக்கு. ஆண்டவர் சொல்ற, மனவாட்டி நீ எழுந்துரு, நீ எழுந்துரு. எந்த மட்டும் நீ குந்தி குந்தி இருப்ப, எந்த மட்டும் நீ அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்ப, எழுந்துருன்னு சொல்றேனே. அடிமை என்ன பண்ண முடியல, ஒப்பு கொடுக்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்ற, நம்ம எழுப்ப விரும்புகிறோம். இதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்த மரியாதை தேவன் எப்படி எழுப்புகிறார் பாருங்க. வாசிங்க. அதற்கு மரியா இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இன்றைக்கு ஆண்டவருக்கு உலகத்துல அடிமையா இருந்த நம்மள தேவன் பிடுங்கி கொண்டு வந்தார். ஒரு இடத்துல இருந்து பிடுங்கினா அந்த செடி வளரமா மற்ற இடத்துல வச்சா. ஆனா தேவன் என்னை வளர வைத்தார். அத்தி மரம் போல கனி கொடுக்காதபடிக்கு இருந்தேன், சபிக்கப்பட்ட நிலைமையில இருந்தேன். தேவனுடைய பார்வை என் மீது பட்ட போது தேவன் என்ன பண்ணாரு, அது கொத்தி சுத்தம் பண்ணி எரு போட்டாரு. உலகத்துக்கு அடிமையா எத்தனையோ மனிதர்களுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்திருந்தேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்கு அடிமையா ஒப்பு கொடுக்க எனக்கு என்ன இல்ல, மனம் இல்ல, டைம் இல்ல,
சொல்றாரு ஏசப்பா. நம்மள கிட்ட சொல்ற மாதிரி சின்ன காரியத்துல என்ன பண்ற? காலையில எழுந்துச்சு ஜெபம் பண்ணுமா, உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுமா, சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுமா, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுமா, சபைக்காக ஜெபம் பண்ணுமா, இப்படிப்பட்ட காரியம் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுமா, உன்னால போக முடியாத இடங்களுக்காக ஜெபம் பண்ணுமா, பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுமா. இப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவன் என்ன பண்ணீங்கன்ற நம்ம கிட்ட சொல்லல. நீ பரிசுத்த ஆவியினால ஒரு குழந்தை பேரு நம்ம கிட்ட சொல்றாரா? சொன்ன போயிட்டு அநேக சாதிகளுக்கு நீ எப்படியாது சாட்சியாயிரு. அது கூட நம்மளால என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. ஆனா மரியா பெரிய காரியத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறார். எப்படி ஒப்பு கொடுத்திருப்பாங்க பாருங்க. தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தார். ஒரு இடத்துல தடுமாற்று என்ன பண்ண ஆரம்பத்துல வந்துச்சு. ஆரம்பத்துல எல்லாருக்கும் நம்மளும் கூட என்ன பண்ணோம், இந்த காரியம் நடக்குமோ நடக்காத ஏசப்பா வரும்போது என்ன பண்ணோம், வரும். ஆனா உறுதியாய் பற்றி கொள்ளும் போது சந்தேகமே படாது. ஆண்டவரால இது எல்லாமே கூடும். இந்த வாழ்க்கையில ஆண்டவரால நடக்க கூடாத காரியம் என்னல ஒன்றுமே இல்ல. வாசிங்கப்பா. அதற்கு மரியா இதோ ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றார். அப்போது தேவதூதன் அவரிடத்தில் இருந்து போய்விட்டார். என்றைக்கு நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறியோ தேவதூதன் போயிடுவார். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். தேவ பிள்ளையே, என்றைக்கு ஏசப்பா அவங்க வார்த்தையின்படி என் வாழ்க்கையில நடக்கட்டும், நான் இடம் கொடுக்கிறேன், ஆண்டவருடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படினேன்னு நீங்க நானும் ஒப்பு கொடுக்கும் போது தேவதூதன் போய்விடுவார். தேவனே நடத்துவார். நம்மளோடு கூட ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல நம்மளோடு கூட இருந்து ஆலோசனை சொல்கிறத நீங்களும் பாப்பீங்க. நானும் என்ன பண்றேன், பார்த்துட்டு இருக்கேன். வாசிங்கப்பா. அந்நாட்களில் மரியா எழுந்து மலை நாட்டில் உள்ள யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு எப்படி போகிறா, தீவிரமா போகிறா. இன்னைக்கு பெண்கள் கிட்ட இருக்கிற காரியமே என்னதான் தாமதம். தீவிரம்னா எப்படி சொல்லுங்க, தீவிரம்னா பெண்கள் கிட்ட கேட்கறது. தீவிரம்னா என் பெண்களுக்கு தெரியுதா என்ன? தீவிரம்னா என்னப்பா, என்னது சீக்கிரமா உடனே பரவாயில்ல, நிறைய டிரான்ஸ்லேஷன் சொல்லுங்க. அப்புறம் சீக்கிரமா நம்மளுக்கு தெரியுமா, இது அர்த்தம் தெரியுமா சொல்லுவாங்க. இது வாழ்வுக்கு வரும், எதுக்கு வரும்? பெண்கள் இல்ல. ஆண்டவருடைய காரியத்துல எந்த காரியத்திலயும் சீக்கிரமா என்ன பண்றோம், ஒரு முக்கியமான கல்யாணம் கல்யாணம் நான் லேட்டா போவேன். சீக்கிரமா என்ன பண்ண சர்ச்சு இருந்தா கூட எப்ப முடியும், அப்பதான் லேட்டா முடியும். மனசுக்குள்ளே ஏன்னா சிந்தனைலாம் எங்கதான் இருக்கா. ஆனா ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்ம எப்படியா வருமா, தாமதமா வருமா, எப்ப பண்ணா சீக்கிரம் வரும் சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு ஆராதனை இருக்கும் போது எப்போ வருவேன், பிரச்சனைனா அது இப்போ அசால்ட் ஆயிடுச்சு. பிரச்சனை எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. என்னைக்கு எனக்கு ஆராதனை வருது, விசேஷமா எங்க சகோதரிகள் சொல்றேன், என்னைக்கு எனக்கு ஆராதனை வருது அன்னைக்கு பாக்கலாம். 8:15 8 மணி 7:45 கூட ஒருத்தர் என்ன பண்ணாங்க வந்து இல்ல இல்ல. மரியா தன்னை ஒப்பு கொடுத்து உடனே தீவிரமாய் செயல்பட ஆயத்தமாயிட்டார். ஏன்னா இது ஆண்டவருடைய காரியம். நம்ம என்ன பண்ண தாமதிக்க கூடாது. இவ்வளவு நாள் தாமதிச்சிட்டோம், எத்தனையோ ஆண்டுகள் தாமதிச்சிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் ரட்சிக்கும் போது இருந்த வைராக்கி இன்றைக்கு இருந்துச்சுன்னா நான் தான் இன்றைக்கு ஊழியக்காரி, தாமதமாய் ஊழியக்காரி ஆயிட்டேன். ஆனா என்னை ரட்சிக்கும் போது தேவன் 13 வயதுல என்னை ரட்சித்தார். எத்தனை வயதுல? 13 வயதுல என்னை ரட்சித்தார். அவருக்கு இடம் கொடுத்து நான் வாழ்ந்திருந்தேனா, அவருக்கு அடிமையா என்னை ஒப்பு கொடுத்திருந்தா தேவன் இன்றைக்கு பெரிய ஊழியக்காரி என்ன பண்ணிருப்பாரு, ரட்சிப்பாரு. ஆனா உலக காரியத்துக்கு அடிமையா ஒப்பு கொடுத்து அது என்ன ஆயிடுச்சு, அப்படியே சொன்ன கட்டு போயிடுச்சு. ஆனா உண்மையா ஆண்டவர் வந்து மரியாதை போல எழுப்புறதுனால இன்னைக்கு எப்படியானா இருக்கிறோம். தாமதமா என்ன பண்றோம், சீக்கிரமா என்ன பண்ண முடியல. நம்மளால ஒரு 10 நாள் எழுந்து ஜெபம்
காலைல சீக்கிரமா எழுந்திருக்க முடியல, பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அப்படியே அயர்ந்த நேரத்துல என்ன வந்து அந்த பிரச்சனை எல்லாம் முடித்தது யாருதான்? அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா தீவிரமாய் எழுந்து வாசிங்கப்பா. தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மரியாளை எந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் யாரை நிரப்பிட்டாரு? எலிசபெத்தை நிரப்பிட்டார். ஒரு மனம் சொன்னீங்கல்ல, ஒரு மனம் நம்ம நிறைய பேசுவோம், ஆனா யாருக்கு இருக்காது? ஆண்களுக்குள்ள சட்டுன்னு வந்துடும் ஒரு மனம், அப்படியே ஒப்பே கொடுத்துருவாங்க. ஆனா பெண்களுக்குள்ள என்ன பண்றது? ஒரு மனம் எல்லாம் சொல்லிக்கலாம் பேரு, ஆனா இருதயத்தை யார் பாக்குறாரு? ஏசப்பா பாக்குறாரு. அங்க ஒரு மனம் இருக்குதா, 2 மனம் இருக்குதா, 3 மனம் இருக்குதா, எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கு ஒரு மனம் என்ன பண்ணும்? ஆனா எலிசபெத்துக்கும் மரியாளுக்கும் ஒரே மனமா இருந்த போது இருவருக்கும் உள்ள பரிசுத்த ஆவி என்ன பண்றாரு? நிரப்பப்படுகிறார். எந்த மரியாதை தேவன் நிரப்புனாரோ அதே எலிசபெத் என்ன பண்ற? தேவன் நிரப்புகிறார். வாசிங்கப்பா. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே அவங்க பேசுறாங்க. வாசிங்கப்பா. உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். யார் வாழ்த்துறாங்க? எலிசபெத் வந்து யார் வாழ்த்துறாங்க? மரியாதை வாழ்த்துறாங்க. ஃபர்ஸ்ட் தான் வாழ்த்துறாங்க, ரெண்டாவது வந்து எலிசபெத் வாழ்த்துறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்கப்பா. எலிசபெத் மரியாளுடைய சத்தத்தை வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? துள்ளி குதித்தது. எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட உடனே என்ன பண்றாங்க? இப்ப உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே மரியாதை வாழ்த்துறாங்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எலிசபெத் என்ன பண்றாங்க? மரியாதை வாழ்த்துறாங்க. அவங்களோட சின்ன பொண்ணு மரியாதை, அவங்க வயது முதிர்ந்த காலத்துல பிரெக்னெண்டா இருக்காங்க. இவங்க கல்யாணம் ஆகாது என்ன பண்றாங்க? பிரெக்னெண்ட் ஆயிட்டாங்க. ஆனா இருவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனமாய் இடைப்படுகிறார். மாத்தி மாத்தி என்ன பண்றாங்க? வாழ்த்துதல் சொல்லுகிறாங்க. நம்ம சகோதரிகள் வாழ்த்து சொல்லுங்க. ஐயோ என்ன வந்துச்சு தெரியுமா? நல்லா இருப்போ, இத பார்த்தாலுமே எனக்கு என்ன வருது? பரவாயில்ல சாட்டியா என்ன பண்ற? என்ன பண்ணுவோம்? அப்ப ஒரு மனம் இருக்குதா? இல்ல. இருதயத்தின் நிறைவு என்ன பண்ணுது? நம்மளுக்கு வாய் பேச முடியாதபடிக்கு தடுக்குது இப்பெல்லாம். ஆனா இருதயத்துல ஒண்ணு வெளியே ஒண்ணு என்ன பண்ண வச்சுன்னு ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அங்க ஒரு மனமாய் மாத்தி மாத்தி என்ன பண்றாங்க? வாழ்த்துதலை சொல்லிக்கிறாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிற இருளெல்லாம், கசப்பெல்லாம், கோபத்தெல்லாம், அகங்காரத்தெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுவார்? எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். ஒரு சின்ன பொண்ண பெரிய மனுஷி என்ன பண்றாங்க? நீ வாழ்த்துதால என் வயிற்றுல இருக்க புள்ள என்ன பண்ணுச்சு? நீங்க பேசினாலுமே அப்படியே தேனா இனிக்கு, அப்படியே வயிற்றுல பால் பார்த்தா மாதிரி கொஞ்ச நேரம் பார்க்க வேண்டிய இத பார்த்தாலுமே எனக்கு என்ன வருது? நம்மளுடைய வாழ்த்துதெல்லாம் எப்படி இருக்கு? 1 மாசம் தான், இல்ல 10 நாள் தான். ஆனா பாருங்க, எலிசபெத் மரியாதை வாழ்த்துறாங்க. சின்ன பொண்ணு பெரியவங்களும் அவங்களும் வாழ்த்துறாங்க. அவங்க வயிற்றுல இருந்த பிள்ளை என்ன பண்ணுது? துள்ளி குதிக்குது. வாசிங்கப்பா. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது.
கொடுக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது. எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் என்ன பண்ணுது? துள்ளுது. தேவ பிள்ளையே, நம்மளுடைய நற்கிரைகளை பார்த்து நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணணும்? வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுத்து என்ன பண்ணணும்? திரும்பணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? வீட்டுல சபையில எப்படி இருக்கிறோம்? கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழறத தேவன் என்ன பண்ண நம்மள பரிசுத்தமா எல்லாத்தையும் உலகத்துல இருக்கும்போது என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் விட்டுட்டு ஏசப்பாக்காக வாழறத யார் பார்க்கணும்? நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஏன்னா மரியாள் வாழ்த்துதலை யார் கேட்கறது? எலிசபெத் கேட்டாங்க. எலிசபெத் கேட்கறது மாத்திரம் இல்ல, யார் கேட்டது? வயிற்றுல இருக்க பிள்ளை என்ன பண்ணுது? கேட்குது. நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? நம்மள கேட்பாங்க. நீ என்ன சர்ச்சைக்கு போறிய? நீ முதல்ல கரெக்டா இருக்கியா? நீ கரெக்டா பேசுறியா? நம்ம கரெக்டா இருந்தாதான் நம்ம பிள்ளைகளை என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். நம்ம ஒழுங்கா இல்லாத நீ ஒழுங்கா இரு, நீ ஒழுங்கா அது அப்ப சொல்லும். முதல்ல நீ ஒழுங்கா இரு. மனசுல என்ன பண்ணும்? சொல்லும். வெளியே சொல்ல, வெளியே சொன்னா அடிப்போம்ல. முதல்ல நீ ஒழுங்கா இரு அது என்ன பண்ணணும்ல சொல்லும். ஆனா தேவனுடைய சத்தம் பாருங்க, 3 பேர் என்ன பண்ணுது? நிரப்புது. ஒரு மனம், 2 பேருக்குள்ள ஒரு மனம். குழந்தைக்கு என்ன பண்ணுது? அது இன்னைக்கு குழந்தைங்க வச்சுட்டு எல்லாரையும் பேசுது. எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு? போடுவா அது அவங்க கிட்ட போய் பேசணும்னு நேத்தெல்லாம் என்ன பேசி வீட்டுல இவங்களை பத்தி. இப்ப வந்தோடனே பத்தி நல்லா இருக்கியா? ஐயோ உங்கதான் பாக்கணும்னு நினைச்சேன். நீதான் அடி வா வா வீட்டுக்கு வா. நேத்தெல்லாம் இதுக்குள்ளதானே வச்சு பேசின்னு இருந்தேன். இல்ல இல்ல, நம்மளுடைய சத்தத்தை பிள்ளைகள் கேட்கிறார்கள். தேவ பிள்ளையே, நம்ம சாட்சி, நம்ம சாட்சி சாட்சியா இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சாட்சியா இருக்கிற வாசிங்கப்பா. என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிச்சு. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேற. நீ எதெல்லாம் தேவனுக்குள்ள விசுவாசிக்கிறியோ அதெல்லாம் நிறைவேறும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். நீ இடம் கொடுத்தாதான் விசுவாசிக்க முடியும். விசுவாசா நிறைவான பலன் என்ன பண்ணும்? கிடைக்க ரூத்துக்கு கிடைத்தது போல நிறைவான பரிசு நீர்தான் ஐயா. நான் தங்கிட நிழல் நீர்தான் ஐயா. நிறைவா 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 இருக்கணும்ப்பா. எல்லா இடத்துலயும் நிறைவா இருக்கணும். குறைவா இருக்கக்கூடாது. யார் இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும். விசுவாசம் என்ன பண்ண முக்கியமா இருக்கணும். வாசிங்கப்பா. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது. எது மகிமைப்படுத்தணும்? ஆத்துமா மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு ஆத்துமால மறந்து இருந்தால் தான் தேவனை என்ன பண்ண முடியல? மகிமை படுத்த முடியல. தீவிரமா எழுந்திருக்க முடியல. ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பாரு. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்தாலே ஆத்துமா என்ன சொல்லும்? மகிமைப்படுத்த நன்றி சொல்லும். ஆத்துமா பெட்டி இருக்கு, திருப்தியா இருக்கு. ஒரு நாள் ஆகாரம் இல்லாம, தூக்கம் இல்லாம, கண்ணீரோடு ஆகாரை போல அலைஞ்ச ஆத்துமாவே ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே. கண்ணீரை தொடக்க யாருமே இல்லையே. சாப்பிடுறதுக்கு ஒரு வேளை சாப்பாடு இல்லையே. அலைஞ்ச ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பாரு. பார்த்தாதான் மகிமை நிரப்பும். ஒரு நாளும் மறவாதன்னு சொல்லு. கொஞ்சம் மேல வரும்போது ஆத்துமாவை பார்த்து சொல்ல, அன்னைக்கு அலைஞ்சியே, கண்ணீரோடு திரிஞ்சியே, கர்த்தர் மாத்திரம் இல்லைன்னா ஆத்துமா நன்றி சொல்ல கத்து கொடுங்க ஆத்துமாக்கு. அப்போது மரியாள் வாசிங்கப்பா. என் ஆத்துமா கர்த்தர் என்ன பண்ணுது? என் ஆவி என் ரட்சகராகிய தேவனின் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல்
ஒரு தகப்பனுக்கு என்னாரு ஒரு பிள்ளை கீழ்ப்படிவது போல பிதாவின் சுத்தத்திற்கு என்ன பண்ணாவ கீழ்ப்படினா. ஏசப்பா பழக்க பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாவ கீழ்ப்படினா. தேவ தூதன் நற்செய்தியாய் பிதாவானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை என்ன பண்றாரு மரியாதை இடத்துல வந்து சொல்றாரு. ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் கீழ்ப்படிவது போல நம்மளால உயரத்துல இருக்கும்போது பார்க்கலாங்க. யாரும் தாழ்மையில இருந்து தூக்கி எடுத்தவரை ஒரு நாள் மறவாதபடிக்கு அவர் சொல்லுகிறார். என் வாசிங்கப்ப அந்த வசனத்தை. அவர் தம்முடைய அடிமை தன்னை தரமட்டமாய் தாழ்த்துகிறார். ஒரு தகப்பனிடத்தில் ஒரு மகன் எப்படி தாழ்த்துவாரா அப்படின்னா பண்றா. பெண் பிள்ளைகள் பார்த்திருக்கீங்களா? எவ்வளவுதான் அம்மா பார்த்தாலும் அப்பா பார்த்தோன்னே என்ன வந்துடுறதுங்களுக்கு பாசம் அப்படியே பொத்துன்னு வந்துடும். அப்பா எது சொன்னாலும் என்ன பண்ணும் தன்னை அடிமையா ஒப்பு கொடுக்கும். அம்மா வந்து சொல்லட்டோமே ஆனா செய்யறதெல்லாம் யாரா அம்மா செய்வாங்க எல்லாமே. ஆனா பாசம் எங்க வந்துடும் அப்பா மேல அதிகமா வந்துடும். அதிகமா வந்தோடனே அப்படியே அடிமையா வேலை செய்வாங்க அப்பாக்கெல்லாம். ஏன்னா அவங்க அப்பா எது கேட்டாலும் செய்வாரு. அப்பா எனக்காக என்ன பண்ணுவாரு எல்லாத்தையும் செய்வார். செய்யலனாம பண்ணிடுறேன் முடிச்சிடுறேன் என்ன பண்ணுவாரு அந்த ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த மரியாதை தன் தகப்பனுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுப்பது போல தேவன் நம்மளே அடிமையிலிருந்து தூக்கி எடுத்தார். தேவ பிள்ளைய நம்ம என்ன படிச்சவங்க மேன்மையானவங்க அப்படியே உயர்ந்தவங்க உன்னதமானவங்க அப்படியெல்லாம் கிடையாது. தாழ்மையிலிருந்து தூக்கி எடுத்தார். அநேக நேரத்துல மறந்துடும். மேட்டியுமே ஆயிரும். மேட்டியுமே ஆனதுனால இன்னும் மனவாட்டி எழும்ப முடியாதபடிக்கு எங்க இருக்கு அமர்ந்து கொண்டு மரியாதை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே தீவிரமா எழுந்து காரியத்தை நடப்பித்தது மாத்திரல்ல. வாசிங்கப்பா என் ஆவி என் ரட்சகராகிய தேவனின் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் உன்னை என்னைய தேவன் பாக்கியவதியாய் மாற்றதா தேவன் நம்ம இடத்துல என்ன பண்ணாரு கடந்து வந்தார். நம்மளாம் பாக்கியவதின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? துர்பாக்கியவதி இதெல்லாம் ஏன் கட்டணும்னு தெரியல. இது என் தலையில இருந்து எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருப்பா. அதெல்லாம் ஒரு காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்க மறந்துடுவாங்க. இத கட்டினதுல இருந்து எனக்கு என்ன ஆச்சு முடிச்சுது எல்லாமே என்ன பண்ணுவாங்க நம்மள பார்த்து துர்ச்செய்தியா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்னை தாழ்மையில இருந்து தூக்கி எடுத்து சொல்றாரு நீ இது முதல் கொண்டு பாக்கியவதி. உன் இருதய களி கூர்ந்து கர்த்தருக்குள்ள உன் ஆத்துமா தேவனை பார்த்து என்ன பண்ணும் நன்றி சொல்லணும். தாழ்மையில இருந்து நீ தூக்கி எடுத்தீரே நீ நல்லவதையா. உண்மை போல நல்ல தெய்வம். அடுத்த வசனம் வாசிங்கப்பா. வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மையை ஒப்பு கொடுத்த மரியாதை தேவன் உயர்த்தி வச்சிருக்கார். ஏன் இன்னைக்கு நம்மளால உயர முடியல தெரியுங்களா? ஏன் உயர முடியல சொல்லுங்க? ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மையே கிடையாது. ஆண்டவர் எல்லாருடைய இருதயத்தையே பார்க்கிறார். தேவ பிள்ளையே மேன்மையா ஆண்டவர் கொடுத்த மேன்மை இது. எங்க போனாலும் மேன்மை வச்சுக்கோங்க. தேவ சமூகத்துல வந்து தாழ்மையா நடந்துக்குங்க. ஏன்னா தாழ்மையில இருந்து நம்ம தூக்கி எடுத்தா அடிமையா இருந்த என்னை சுதந்திரவாதியாய் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு எல்லாருக்கும் அடிமையா ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ண நம்மளால செவி கொடுக்க முடியல. அதனாலதான் வல்லமையான காரியங்கள் எனக்குள்ள நடப்பிப்பது இல்லை. உரத்த சத்தத்தோடு சொல்கிற என் ஆத்துமா கர்த்தருக்கு களி கூறுகிறது. என் ஆவி என் ரட்சிப்பின் தேவன் என்ன பண்ணுது மகிமைப்படுத்துகிறது. அவருடைய தாழ்மையை என்ன பண்ண தூக்கி எடுத்தார். அவருடைய மகிமையின் வல்லமை என்ன பண்ணுது பூரணப்படுத்துது. அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுக்குள்ள இன்னைக்கு நீ நான் ஏன் இப்படியே உட்கார்ந்து கொஞ்சமா யோசிக்கிறீங்களா? அவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறது இல்லை. அவனுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்துறதுன்னா அவனுடைய வார்த்தைக்கு நம்மளுக்கு என்ன பண்றது கீழ்ப்படியுது இல்ல. அதனாலதான் உயர்வு வரமாட்டுது. தேவ சமூகத்துல உயர்வு வரமாட்டுது. இப்போ ஒரு வேலை ஸ்தலத்துல உயர்வு கிடைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? கடுமையா உழைப்பீங்களா?
எஜமானுக்கு பிரியமான காரியங்கள் என்ன பண்ணுவீங்க, நடப்பிப்பீங்க. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, உங்க கண்ணுல இருந்து நம்மளுக்கு தயவு கிடைக்கும். மரியாதை தன்னை தாழ்த்துகிறார். தன்னை தாழ்த்தி தாழ்த்தி எல்லாத்துக்குமே என்ன பண்றா, பெற்றுக்கொள்ளுகிறா. வாசிங்கப்பா, முடிச்சது. அவருடைய இரக்கம், வாசிங்கப்பா. வல்லமை உள்ளவர், வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அந்த பரிசுத்த ஆவி நம்ம இடத்தில் வரும்போது நம்ம பலன் அடைந்து என்ன பண்ணுவோம், வாசிங்கப்பா. அப்போஸ்தலர் 1 வாசிங்க, 28 வாசிங்க. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தம் சாட்சியா இருக்கிறதா தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டார். மரியாள் சாட்சி. இன்னைக்கு யார் சாட்சி? மரியாள் சாட்சி. நம்ம எத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு? தேவ பிள்ளையே, நம்ம எத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு? எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கீங்களா? நம்ம வீட்டுல இருந்து தேவப்பிரியாவையோ பூனாவையோ சரணியோ அம்மாவை பத்தி சாட்சி சொல்லுவாங்களா? அப்பாவை பத்தி சாட்சி சொல்லுவாங்க. நல்ல சாட்சிகள், நல்ல சாட்சிகள் பெற தேவன் இந்த நாளில் ஆத்துமாவோடு கூட பேசியிருக்கோம். மரியாதை சொல்ற ஆத்துமா தேவனுக்குள்ள பண்றது களி கூறுகிறது. ஆத்துமா தேவனுக்குள்ள களி கூர்ந்தாதான் நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, களி கூற ஒப்பு கொடுப்பாங்க. எல்லோர கண்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆத்மாவுடைய நன்றி சொல்லுகிறார். அதனால அவருடைய இருதயத்தை தாழ்த்தப்படுது. அவள் ஆத்மா தாழ்த்தப்படுகிறது. என்னை தாழ்மையை நினைத்தவரை நான் சொல்லுகிறப்பா, வல்லமை உள்ள காரியங்களை என்னிடத்தில் நடப்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். என் ஆத்மாவுடைய சரீரத்தை ஆண்டவரே தாழ்த்துகிறான என் ஆத்மாவும் என் ஆத்மா எப்படிப்பட்டது எனக்கு தெரியாது. ஆத்மாவுடைய தாழ்வாடு தேவனே எனக்கு உதவி செய்தப்பா. மரியாதை தன்னை தாழ்த்துகிறார். பரிசுத்த ஆவி அவரிடத்தில் வரும்போது வருது. சாட்சியா இருக்க தேவன் உதவி செய்கிறார். தேவ பிள்ளையே ஒப்புக்கொடு. நான் அலைந்து திரிந்த நாட்கள் முன்றைகள் ஆகாரை போல வனங்களுக்கு அழுத்திருப்பாங்க. ஆத்மாவின் சத்தத்தை நீங்க கேட்டீங்கப்பா. நீங்க கேட்டதுனால இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன். எமோச்சலமாய் தாழ்த்துகிறோம். மரியாதை போல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ தேவன் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள
நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.